அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸ் பிஒய்க்யூ சீரீஸில் இது 2022 கேட்கப்பட்ட 3வது கேள்வி. ஸோ கொஷின் பாருங்கள், கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லலித் கலா அகாடமியை பற்றி கேட்குறாங்க. அப்போது ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் கல்ச்சர்ன்ற டாபிக் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வரக்கூடிய கொஷின் இது. அப்போ வந்து கிவ் அன் அக்கௌண்ட், அதை பற்றி தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹெட்டிங் லலித் கலா அகாடமின்னு கொடுத்துருங்க, சரிங்களா. இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நேஷ்னல் அகாடமி ஆஃப் ஆர்ட். இது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா August 5, 1954. இது ரொம்ப முக்கியமான க்ரூஷியல் டேட்டா, சரிங்களா. ஸோ இது எது கீழே வருதான்றது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், சரிங்களா. பாருங்கள், இது வந்து இனாக்ரேட் பண்ணி, அதாவது சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், சரிங்களா, அதில் கொண்டு வராங்க. இனாக்ரேட் பண்ணுறது யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் என்ன பண்ணுறாரு, கொண்டு வராங்க. ஸோ இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் பாருங்கள், ப்ரொமோஷன் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ், சரிங்களா. ஆர்கனைசஸ் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க, ஆர்ட் ஃபெஸ்டிவல் கொண்டு வராங்க, சரிங்களா. ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் போத் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் எமர்ஜிங் ஆர்டிஸ்ட் டு ஷோகேஸ் தேர் ஒர்க்கு, சரிங்களா. ஆர்டிஸ்ட்டு சப்போர்ட் பாருங்கள், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஃபெல்லோஷிப்பு, கிராண்ட்ஸு, அதேமாரி அவங்களோட அந்த கைவினை பொருளை விற்று கொடுக்குறதுக்கு இந்த ஏலம் விடுறது, இந்த மாதிரியான எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க. பெர்மனண்ட் ஆர்ட் கலெக்ஷன், சரிங்களா. எப்போயுமே அங்கே ஒரு 7,000+ ஐகானிக் ஒர்க்கு, சரிங்களா. ஹுசைனு, தேப் மேத்தா, சரிங்களா, இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. எக்ஸிபிஷன் அவார்ட்ஸ் பாருங்கள், ஆர்கனைசஸ் நேஷ்னல் எக்ஸிபிஷன் ஆஃப் ஆர்ட் ஆனுவலி, சரிங்களா. வருஷம் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலோட எக்ஸிபிஷனும் இது நடக்கும், நியூ டெல்லியில் வச்சு நடக்கும். ஸோ பாருங்கள், பிரசன்ஸ் நேஷ்னல் லலித் கலா அகாடமி அவார்ட்ஸ் டு அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட், ஓகேங்களா. ஸோ ட்ரையனில் இந்தியா காரி ஸ்டுடியோஸ் அப்படிங்கிறது இதோட இன்னொரு பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் வைக்கிறது. 1960 இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் வச்சுட்ருக்காங்க. 76 இந்த கார்கி ஸ்டூடியோஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இது ஆர்ட்ஸை வந்து வளர்க்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். அப்புறம் பாருங்கள், கேலரிஸ் அண்ட் ரீஜனல் சென்டர்ஸ் அண்ட் அவுட்ரீச், சரிங்களா. லக்னோ, சென்னை, கொல்கட்டா, புவனேஸ்வர், இந்த எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேலரிஸ் வச்சு நடத்துகிறாங்க. எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், கண்டக்ட் ஆர்ட் கேம்ப்ஸு, சம்மர் ஒர்க் ஷாப் அண்ட் கம்யூனிட்டி ஸ்டூடியோஸ், இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆஃபர்ஸ் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ். அதுமாரி பாருங்கள், முக்கியமான ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ், சரிங்களா, அந்த கலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுருப்பாங்க. நிறையா ஊர்களுக்கு நிறைய பெயிண்டிங், இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்கும். அதே மாதிரி இந்த பீகாரோட மதுபானி பெயிண்டிங்கு, பட்டச்சித்ரா, வார்லி பெயிண்டிங்கு, இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றதை வச்சுருப்பாங்க. அப்புறம் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ், சரிங்களா, அதாவது நேஷனல் தீம்ஸ் லைக் 50 இயர் ஆஃப் எமர்ஜென்சி, கும்பமேளா ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணால் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் பப்ளிகேஷன் அண்ட் டாக்குமெண்டேஷன் பாருங்கள், ஆர்ட்ஸ் ஜேர்னல்ஸு, மோனோகிராஃபி, எக்ஸிபிஷன் கேட்லாகு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் டாக்குமெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. பயோகிராஃபிஸ் ஆஃப் ப்ராமினென்ட் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட் மூமெண்ட்ஸ் இன் இந்தியா, இதை பற்றின டாக்குமெண்டேஷன் இவங்க தான் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன், வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட ஆர்ட்ஸ், இதை வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதேமாரி இந்தியாவில் இருக்கிறத வேறு நாடுகள் கொண்டு போகிறது இவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா played a key role in preserving India's artistic heritage while promoting innovation in visual arts அப்படிங்கிறத பார்க்குறோம். த்ரூ எஜுகேஷன், எக்ஸிபிஷன் அண்ட் சப்போர்ட்ஸ், சரிங்களா. ஸோ பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம கல்ச்சரை ஃப்யூச்சரில் இருக்க மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ரெசென்ட்டில் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா சொல்லி முடிக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான 10 மார்க்கு ரிப்பீட் வேல்யூ இருக்குது அந்த கொஷினுக்கு, ஓகேங்களா. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.